வணக்கம். இது சிலான் வாய்ஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஒரே நாளில் அதிகளவான தொற்றாளர்களும் மரணங்களும் பதிவு. 3வது டோஸ் தடுப்பூசி தொடர்பில் வெளியான செய்தி. இலங்கையர்களின் உயிர்களை காப்பாற்ற புறப்பட்டது இந்தியா மற்றும் இலங்கையின் மாபெரும் சக்திகள். பொறுப்புக்கூறலில் இருந்து விலக முடியாத சஜித் விடாப்பிடி. நாடு மீண்டும் ஆபத்தை சந்திக்கும் ஜனாதிபதி எச்சரிக்கை. படுமோசமான நிலையில் சுகாதார கட்டமைப்பு, ராஜித சேனாரத்ன குற்றச்சாட்டு. இன்றைய வானிலை குறித்து வெளியான தகவல். நாட்டை முடக்கியது நியாயமற்றது சுயதொழிலாளர் சங்கம். கடைசி முயற்சியாகவே ஊரடங்கு விதிப்பு. வைத்தியர் ஹேமந்த ஹேரத். வாகன வரி அனுமதி பத்திரம் வழங்கும் செயற்பாடு இடைநிறுத்தம். 5000 கொடுப்பனவு தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். மத்திய, வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மற்ற இடங்களில் குறிப்பாக மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மத்திய மாகாணத்தின் சில இடங்களிலும் ஊவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான மழை பெய்யும் என்று வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டை மீண்டும் ஒருமுறை முற்றாக முடக்கினால் இந்த நாடு பாரிய பொருளாதார பிரச்சினைக்கு முகம் கொடுக்கும். அது இந்த நாடு பொறுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அல்ல என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இனிவரும் நாட்களில் இந்த நாட்டை நீண்ட காலத்துக்கு மூடி வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமாக இருந்தால் நாட்டில் உள்ள அனைவரும் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதற்கு தயாராக வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த நாட்டை முழுமையாக மூடுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பில் பொதுமக்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இது வேலை நிறுத்தம் போராட்டங்களுக்கான காலம் அல்லவென்பதை தெளிவாக்கிறது. எனவே நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டுவர தயாராகாதீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். தற்போதைய நிலையில் நாட்டை முடக்குவது நியாயமற்றது என்று சுயதொழிலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாடு முடக்கப்படுவதால் பாதிக்கப்பட்டுள்ள 65 லட்சம் சுயதொழிலாளர்கள் குறித்து அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் மஹிந்த கஹந்தகம தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுநர்கள் மற்றும் பொது ஊழியர்களின் பாதி சம்பளத்தை திரைசேரிக்கு வழங்கி அதனை சுய தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் முன்மொழிந்துள்ளார். இல்லையென்றால் இந்த முடக்கப்பட்ட காலப்பகுதியில் யாருக்கும் கொடுப்பனவுகள் வழங்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டை மூட கோருகின்றவர்களுக்கு நாடு முடங்கியிருக்கும் போது சுயதொழிலை நம்பி வாழுகின்ற மக்களின் வாழ்வாதாரத்துக்கு வழி கூற வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்கான கடைசி முயற்சியாக நாட்டை மூடுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டது என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: கொரோனா தொற்று நோயை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை பின்பற்றுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். ஊரடங்கு உத்தரவை கடைபிடிப்பது பொதுமக்களின் பொறுப்பாகும் என்று வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையின் அனைத்து ஊழியர்களுக்கும் 3வது டோஸ் கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க இணக்கம் காணப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் கூறியுள்ளது. தற்போதைய கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக சுகாதார பிரிவினர் அதிகளவில் தொற்றுக்குள்ளாகும் அபாயம் காணப்படுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக அவர்களுக்கு 3வது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த சங்கம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2வது தடுப்பூசியை பெற்று 5 மாதங்களின் பின்னர் 3வது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க இதன்போது இணக்கம் காணப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றுறுதியான மேலும் 3835 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,81,812 அதிகரித்துள்ளது.
இலங்கை வரலாற்றில் ஒரே நாளில் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் நேற்று பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் அதிகூடிய கொரோனா இறப்புகளாக 195 மரணங்களும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பிரதேச செயலகத்தில் வாகன வரி அனுமதி பத்திரம் வழங்கும் செயற்பாடு நேற்று பிற்பகல் 2 மணியுடன் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவுகின்ற கோவிட்-19 அசாதாரண சூழ்நிலை காரணமாக குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் வரி அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பாக பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முடக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க முடியும் என்று தான் நினைக்கவில்லை என்று ராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்தார். எனினும் 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படலாம் என்று தான் கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் நாடு மிகவும் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறது. இந்த முறை பேரிடரிலிருந்து மீள முடியாத சூழ்நிலையில் இருந்தால் இம்முறை முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அனைத்து உறுப்பினர்களின் சம்பளத்தையும் கொரோனா நிதிக்கு நன்கொடையாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்ற சக்தி கப்பல் ஆக்சிஜன் சிலிண்டர்களுடன் சென்னை துறைமுகத்திலிருந்து புறப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய அரசிடமிருந்து கோரப்பட்ட மருத்துவ ஆக்சிஜன் சிலிண்டர்களை எடுத்து வர கடந்த 17ஆம் தேதி திருகோணமலை துறைமுகத்திலிருந்து கடற்படையின் சக்தி கப்பல் சென்னை துறைமுகத்தை நோக்கி பயணமானது. கடந்த 19ஆம் தேதி இந்த கப்பல் சென்னை துறைமுகத்தை அடைந்துள்ளது. மருத்துவ தர ஆக்சிஜன் சிலிண்டர்களை இரவே கப்பலுக்கு ஏற்றப்பட்டுள்ளதுடன் அதிகாலை சென்னை துறைமுகத்திலிருந்து அந்த கப்பல் இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளது. அதேபோன்ற மருத்துவ தர ஆக்சிஜன் சிலிண்டர் தொகையுடன் இந்திய கடற்படையின் சக்தி என்ற கப்பலொன்றும் இந்தியாவின் விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 19ஆம் தேதி இரவு இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை கப்பலான சக்தியும் இந்திய கடற்படை கப்பலான சக்தியும் 22ஆம் தேதி மாலையும் 23ஆம் தேதி அதிகாலையும் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளன. இந்தியாவிடமிருந்து கோரப்பட்ட மருத்துவ தர ஆக்சிஜன் சிலிண்டர் தொகையை இலங்கை கடற்படை கப்பலூடாக இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான ஒத்துழைப்பை வழங்குமாறு இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிஷாந்த உலுக்கியத்தென்ன இந்திய கடற்படை தளபதி கரம்பீர் சிங்கிடம் நேரடியாக விடுத்த வேண்டுகோளை அடுத்து அதன் பிரதிபலனாக இரு நாடுகளினதும் கடற்படைகளின் உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்திய கடற்படையின் சக்தி கப்பலும் மருத்துவ தர ஆக்சிஜன் தொகையை இலங்கைக்கு கொண்டு வர முன்வந்துள்ளது. தற்போதைய ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கு காரணமாக முதலிடத்திலிருந்த தடுப்பூசி ஏற்றல் பணிகள் இன்று வீழ்ச்சி நிலை அடைந்திருப்பதாக முன்னாள் சுகாதார அமைச்சரான நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். நாட்டின் சுகாதார கட்டமைப்பு இன்று படுமோசமான நிலையை சந்தித்திருப்பதாகவும் அவர் கவலை வெளியிட்டார். ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் நாட்டை முழுமையாக முடக்காவிட்டால் 30,000 வரையான கோவிட் மரணங்கள் இடம்பெறலாம் என்றும் முடக்கப்பட்டால் 18,000 மரணங்கள் வரை குறைத்துக் கொள்ளலாம் என்றும் இதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் ஆட்சியில் உள்ளவர்களுக்கு மனிதர்களின் உயிர் மதிப்பு பற்றிய உணர்வே இல்லை. இரவில் ஊடகங்களுக்கு முன்பாக வந்துவிட்டு தடுப்பூசி வெற்றிகரமாக அளிக்கப்பட்டு வருவதாக மார்த்தட்டிக் கொள்கின்றார்கள். எனினும் இன்றைய நிலைமையை தடுப்பூசி அளிப்பதால் உடனடியாக மாற்றியமைக்க முடியாது. விசேடமாக இன்று அதிகமானவர்களுக்கு செனோஃபார்ம் தடுப்பூசி அளிக்கப்படுகின்ற நிலையில் அந்த தடுப்பூசியின் முதல் டோஸினால் எந்த வகையிலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்காது. 2வது டோஸ் பெறுவது கட்டாயமாகும். தடுப்பூசி அளிக்க வேண்டுமாக இருந்தால் அதன் அவசியத்தை நாங்கள் முன்கூட்டியே தெரிவித்தோம். விமான நிலையங்களை மூடும்படி முன்கூட்டியே தெரிவித்தோம். ஆனால் இறுதி வரை அரசாங்கம் கணக்கில் எடுக்கவில்லை. இன்று ஒட்டுமொத்த சுகாதார கட்டமைப்பும் அதனால் வீழ்ந்துள்ளது. தடுப்பூசி அளிப்பதில் இலங்கை முதலிடத்தை வகித்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் முறையற்ற ஆட்சியினால் தடுப்பூசி அளிப்பதிலும் நாங்கள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் இதுவரை பதிவாகியுள்ள அதிகமான கொரோனா நோயாளிகளின் மரணத்துக்கு தற்போதைய கோட்டபாய மஹிந்த தலைமையிலான அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. இந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதற்கான எந்த ஒரு உரிமையும் அரசாங்கத்துக்கு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா நெருக்கடி நிலைமைகள் குறித்து சஜித் பிரேமதாச அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வைரசுடன் போராட வேண்டியது விஞ்ஞான ரீதியாகவே அன்றி தன்னிச்சையான அரசியல் ரீதியாகவும் மாயையை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கை மூலமும் அல்ல என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிந்தித்து செயலாற்றும் எந்த ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அளவுக்கு எமது நாடு சீர்குலைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கடந்த வாரம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் அறிக்கையிடப்பட்ட மரணங்களின் எண்ணிக்கையை மாத்திரம் கணக்கில் எடுத்துக் கொண்டாலும் நாடு என்ற வகையில் இலங்கை பின்தள்ளப்பட்டுள்ள இடம் பயங்கரமானது, இருள் மிக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்மாதிரி நிலையிலுள்ள எவரும் இந்த நிலையினை சிறந்ததென கருத மாட்டார்கள் என்றும் அரசாங்கம் அது பற்றி எந்தவித கவனமும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது மாத்திரம் உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை ஏற்பட்ட அதிகமான கொரோனா நோயாளிகளின் மரணத்துக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்பதோடு இந்த பொறுப்பிலிருந்து அரசாங்கம் விலகிக் கொள்வதற்கான எந்த ஒரு உரிமையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முதலாவது மற்றும் இரண்டாவது கொரோனா நோயாளிகள் இந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட போது எடுத்த நடவடிக்கைகளையாவது தற்போது பல்லாயிரக்கணக்கான கொரோனா நோயாளர்கள் காணப்படும் போது எடுக்கவில்லை என்பது கவலையான விடயம் என சஜித் பிரேமதாச வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.